வேலூரில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனியம்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட துத்திக்காடு, சின்ன பாலவாக்கம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் பாலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீர் வசதி செய்து தரக்கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். துத்திக்காடு பகுதியிலே வசிக்கின்ற 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை, அத்தியாவசிய தேவைகளுக்கு அவ்வளோ தண்ணி இல்லை. குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. உடனடியாக இந்த தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். அதுக்காக இந்த மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடும் போராட்டம் நடத்துகிறோம். இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த மாவட்ட ஆட்சியரும் சரி, இந்த தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. வேலூரில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனியம்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட துத்திக்காடு, சின்ன பாலவாக்கம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் பாலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீர் வசதி செய்து தரக்கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். துத்திக்காடு பகுதியிலே வசிக்கின்ற 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை, அத்தியாவசிய தேவைகளுக்கு அவ்வளோ தண்ணி இல்லை. குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. உடனடியாக இந்த தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். அதுக்காக இந்த மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடும் போராட்டம் நடத்துகிறோம். இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த மாவட்ட ஆட்சியரும் சரி, இந்த தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல.